பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 67வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமேன், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்குங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்னா ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, என் குடும்பத்துக்கு இறங்குங்க, என் பிள்ளைகளுக்கு இறங்குங்க, எங்கள் கையின் எங்களுடைய பிரயாசத்தில் இறங்கி கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்துங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசம் பண்ணும் என்று சொல்லும் பொழுது தேவன் அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, தேவனே ஜனங்களே உம்மை துதிப்பார்களாக. பாருங்க, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. நல்ல கவனிங்க, ஒருத்தர் 2 பேரை குறித்து சொல்லல, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய சித்தம். ஒரு ஆத்துமா கூட அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, ஜனங்கள் உம்மை, அப்ப தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. எல்லா ஜனங்களும் துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இப்போ சகல ஜனங்களும் தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை உயர்த்தும் பொழுது, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அங்கே உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தேவனை துதியுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்தி பெரிய காரியங்களை செய்து நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்தில் தருகிறேன். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வெண்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.